வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 66வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 16th May 7:30 PM. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீமோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ அவங்களோட ஓன் வினில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க அடுத்து நடக்க போகிற 2 மேட்சுமே. ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ப்ளே ஆஃப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக டோர்னமெண்ட் விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ வெளியில் போனாலும் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சில் வந்து லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எஸ்ஆர்எஸ் டீம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குஜராத்தோட பவுலர்ஸ் வந்து ஒரு த்ரெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாக தான் போகிறாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து நல்ல ஒரு பேட்டிங் தான் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு கிளிக் ஆகுது. சப்போஸ் கிளிக் ஆகலைன்னா டோட்டலாக வந்து மிடில் ஆர்டர் பேட்டர் கேம் எடுத்துகிட்டு போய் மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது டாப் ஆர்டர் கிளிக் ஆகும் அப்படிங்கிற பேட்டர்லையும் மேக் பண்ணி ஆகணும். பட் மிடில் ஆர்டர் அடியே ஹிட் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்லையும் டீம் மேக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வேறு காம்பினேஷனில் மேக் பண்ணால் மட்டும்தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா சில இன்புட் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து சில பிளேயர்ஸை வந்து எங்கே ப்ளே பண்ணுவாங்க, எங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸோ எந்த இடத்துல எந்த பவுலர் யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நாலேஜையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல கேமு. ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேமு. பட் எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வின் கேம்னே சொல்லலாம் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடிஷனல் 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்த இருக்கக்கூடிய மேட்ச் நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணாங்கன்னா மேபி வந்து சேஃபாக வந்து டாப் 2க்குள்ளே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் இதுவரை நடந்த மேட்சஸ் எல்லாமே கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் நடந்திருக்கு. பட் ட்ரீமிலோட பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 203 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 77 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 36 வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா 41 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் பார்க்கும்போது பேட்டிங் செகண்ட் வின் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் வந்து ஐபிஎலுக்கு முன்னாடி 162 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு ஸ்லோ பிச்சு வரும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து அந்த பிச்சில் ப்ளே பண்ணும்போது மோஸ்ட் வந்து மேட்ச் வந்து ஸ்லோவாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஆல்மோஸ்ட் 160 170 அந்த ரேஞ்சிலையும் ஸ்கோர் வரும். அப்படி இல்லைனா ஒரு 180 கிட்டத்தட்ட ஒரு 180க்குள்ளே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து 200+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் கூட ப்ளே பண்ண மேட்ச் நல்ல ஒரு ஸ்கோரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மும்பை கூட ப்ளே பண்ண மேட்ச் நல்ல ஒரு ஸ்கோர் தான். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 165 தான் இந்த இடத்துல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோவும் 165 தான். மேபி இந்த நம்பர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்கோர் தான் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் மேக் பண்ணாலும் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு பிச்சு கண்டிப்பாக ஸ்லோவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் ஆன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணி நல்ல ஒரு இன்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெனியில் வந்து எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் ஜிடியோட பேட்டர்ஸ்னு பார்த்தா அந்த இடத்துல சுப்மன் கில் 2 மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. டோட்டலாக டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காரு. 89 ரன் ஹையஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன். ஸோ மோஸ்ட் வந்து இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜிடி வந்து இதுவரையும் ப்ளே பண்ணாத பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரினா ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் ஒரு 48 வச்சுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உன்னட்கட்டு ஒரு 17 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் வந்து 28 விக்கெட் வச்சுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உமேஷ் யாதவ் வந்து ஒரு 7 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ இதுதான் பவுலர்ஸோட நம்பர். ஸோ 2 டீமோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா ஒரு 65, ஏடன் மோர்கம் ஒரு 56, ஹென்ரி கிளாசன் ஒரு 64, சாய் சுதர்சன் 47, கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 101 ஹையஸ்ட் வச்சுருக்காரு அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். இந்த இடத்துல விக்கெட்னு பார்த்தா புவனேஸ்வர் குமார் 7 விக்கெட்டு, உம்ரான் மாலிக் 6 விக்கெட்டு, மோஹித் சர்மா 21 விக்கெட் வச்சுருக்காரு இந்த டீமுக்கு எதிராக. ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்எஸ் டீமோட பேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நம்பர் கொஞ்சம் எகென்ஸ்ட் ஜிடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. பெரிய நம்பர்ஸும் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆன் டைமில் கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான் வருவாங்க. ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஒரு வேளை ட்ராக் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்காக இருந்தால் உம்ரான் மாலிக் உள்ளே வராரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்லா ஹிட் போவாங்க, பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஸோ 2 பிளேஸுமே எடுத்துக்கலாம். 2மே ஹை பிக்கு தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யாரை ஸ்கிப் பண்ணலாங்கிறத கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு ஆன் டைமில் கொடுக்குறேன். எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 19 ரன் தான் ஆல்மோஸ்ட் ஃப்ளாப் தான் இருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 54 வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் ஹிட் அடித்தாலும் எகென்ஸ்ட் ஸ்பின்னர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காரு இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட். ஸோ நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா மேபி இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் வந்து கொஞ்சம் பார்த்து விளாண்டாலும் அபிஷேக் சர்மா வந்து இனிஷியலாகவே
ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 32 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 23 வச்சிருக்காரு. ஸோ 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஹிட்டு அப்படின்னா ஃப்ளாப்பு அந்த பேட்டர்ன் தான். ஒரு டிசைடிங் மேட்சிங் போது கண்டிப்பாக 2 பிளேயருமே சூஸ் பண்ணி ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட்டை சூஸ் பண்ணுங்கள், அபிஷேக் சர்மா வந்து பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணிங்க. ஸோ இதுதான் இந்த 2 டீமோட ஆப்ஷன். ஸோ ஒரு அடுத்து போகிற மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ட்ராப் பண்ணிவிட்டு டிராவிஸ் ஹெட் மட்டும் மேக் பண்ணுங்கள். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் 2 பிளேயருமே பாருங்கள் இந்த இடத்துல த்ரெட்டுன்னு பார்த்தா ஸ்பின்னர்கிட்ட தான் அவுட் ஆயிருக்காங்க. ஷாய் கிஷோர்ட் அவுட் ஆயிருக்காரு, ரஷீத் கான்ட் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா 100 ஆகும்போது எஃபெக்டிவாக ஃபஸ்ட் ஸ்பெல்லே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன். இவரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லிட்டில் உள்ளே வந்தார்னா ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டரு. மேபி டாப் ஆர்டர் இயர்லியாக அவுட் ஆகிட்டாங்கன்னா ஸ்லைட்லி பவர் பிளேயில் உள்ளே வந்தாக்கா ஃப்ளாப் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு 5 ஓவர் 6 ஓவர் நின்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா பேட்டிங் வந்தாக்கா கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் ஜிடி. பட் இது எல்லாமே நம்ம த்ரெட்டு பேஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ப்ரெடிஷன் கொடுக்குறவங்களுக்கு மேபி கிளிக் ஆகிட்டாங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பவுலர்ஸை எங்கே ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த டாப் 3 பேட்டர்ஸோட பொசிஷனே இருக்குது. பட் அவங்களோட ஹோம் மேட்சஸ்ஸு பட் ப்ரெஷர் இல்லாமல் தான் ப்ளே பண்ணுறாங்க. கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம சேஃபாக போகும்போது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன் ஸோ 3 பிளேயருமே எடுத்துக்கலாம். ஸோ யாரை ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை டாப் 3ல் வந்து அபிஷேக் சர்மா ட்ராப் பண்ணுறீங்கன்னா மஸ்ட் பிக்காக அந்த இடத்துல நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக கேமை வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனால் மிடில் ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டி, சபாஸ் அகமது, அப்துல் சமது ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சபாஸ் அகமது வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக இருந்தால் மேபி அந்த 2 ஓவர் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பேரிசனில் பார்க்கும்போது சபாஸ் அகமதை நீங்கள் சேஃபாக எடுத்துக்கலாம். ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல அப்துல் சமதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹை ஸ்கோராக போகுதுன்னா சூட் ஆவார். லோ ஸ்கோராக போகுதுன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 36 வச்சிருக்காரு. ஹெட்வேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 ஃப்ளாப் தான் இருக்கார். மோஹித் சர்மா தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால் இந்த 2 பிளேயருமே கொஞ்சம் பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்வீர் சிங் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் 11 வராரான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கேப்டன் ஃபஸ்ட் கிளாஸாக கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இயர்லியாகவே பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகும். அப்படி இல்லை டாப் ஆர்டர் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க, டிராவிஸ் ஹெட்டோ அபிஷேக் சர்மாவோ ட்ராப் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறீங்கன்னா அந்த டீமில் வந்து பேட் கமின்ஸ்க்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது பேட்டிங்கில் ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணி 1 விக்கெட்டு 2 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணாருன்னா டோட்டலாக ட்ரீம் டீமில் வந்து ஒரு கேப்டன் வீசி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் கொடுக்குறேன். பட் புவனேஸ்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் சீக்கிரமாகவே அந்த லைனில் லென்த்தை பிடிச்சிட்டாரு. ஸோ இனிஷியலாகவே அவர்கிட்ட விக்கெட் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டரில் வந்து எனி1 ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மேபி சுபநிக்கலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஜிடி சைடு இயர்லியாகவே குயிக்காக ஒரு விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 48 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா சேஃபாக நீங்கள் இந்த இடத்துல ஜெயதேவ் உன்கர் எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணுறாங்க, மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுற மாதிரி போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த இடத்துல இந்த 2 விக்கெட் கிடைக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறாங்க, மேட்ச் வந்து ஜிடி ஃபேவராக போகுதுன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி டீம் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளேயர்ஸை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். வைசாக்கி விஜயகாந்த் லாஸ்ட் மேட்ச் கொண்டு வந்தாங்க. ஸோ நல்ல பிளேயர் தான். பட் ஃபஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. மேபி இந்த மேட்ச் வந்து ட்ராக் இவர் கொஞ்சம் ஃபேவராக இருந்ததுன்னா அந்த மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸ்லோ பிச்சாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது எஃபெக்டிவாக அந்த 2 ஓவர் பவுல் 2 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இம்பாக்டாக பார்த்தீங்கன்னா மார்கோ ஜென்சன் கொடுத்துருக்கேன். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் கொடுத்துருக்கேன். நடராஜன் கூட மேபி இந்த மேட்ச் ப்ளே பண்ண வைக்கிறாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ப்ளே பண்ணால் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. டெத்தில் கொடுப்பாங்க. ஸோ டெத்தில் கொடுக்கும்போது அடிஷ்னலாக மல்டிபிளும் கிடைக்கும். பட் ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட் தான் வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் வச்சிருக்காரு. பேட்டிங்கில் வந்து சைட்டாகவே 11ல் வந்து மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் வந்தாக்கா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மேபி அப்துல் சமத்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வராங்கன்னா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா மட்டும். அதுதான் இந்த டீமோட ப்ரெடிக்ஷன். பட் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரை என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃபாக போகும்போது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன் 3 பிளேயருமே எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷன் நிதிஷ் ரெட்டி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த சைட்டாகவே பவுலிங் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸு, புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உன்கட் எடுத்துக்கலாம். ஒருவேளை ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னலாக அந்த இடத்துல ஜெயதேவ் உன்கட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடிஷ்னலாக ஒரு பிளேயர் ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்தால் மட்டும் அந்த இடத்துல இவரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு,
அபிஷேக் சர்மா காமனாக ஒரு டீம் மேக் பண்ணுங்கள் கேப்டன் வைஸ் வச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கொடுங்க. அப்படிலாம் டிராவிஸ் ஹெட்டு புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கொடுங்க. அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஒருவேளை டாப் 2ல் எனிவன் கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஹென்ரி கிளாசனுக்கு போங்க. அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காது. பவுலிங் செக்ஷனில் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. பட் பேட்டிங் வந்து நிறைய இன்டர்சேஞ்ச் பண்ணி பேட்டிங் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சுப்மன் கில் ப்ளஸ் சுதர்சன் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கில்லை பொறுத்த வரைக்கும் இயர்லியாகவே புவனேஸ்வர் குமார்ட்ட ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வெனியூவில் ரொம்ப வீக்காக தான் இருக்கார். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃபாக தான் இருக்கார். பட் ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சேஃபாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சாய் சுதர்சன் சேஃபாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் அந்த 30+ ஒரு பேட்லேருந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ஃபயர் ஆகிட்டாங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாங்க. கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு அசம்ஷன் தான், பட் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆவரேஜ் ஸ்கோருக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 170 ஆவரேஜ் ஸ்கோர் தான் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடராஜன் ப்ளஸ் மார்கோ ஜென்சன் எடுத்திருக்காங்க. பட் மார்கோ ஜென்சன் வந்து லாஸ்ட் சீசனில் இருந்த ஃபயர் வந்து இந்த சீசனில் இல்லை அவர்கிட்டேருந்து. ஸோ அந்த மல்டிபிள் விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் பேட்டிங்கும் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. கண்டிப்பாக சாய் சுதர்சன் வந்து ஃபேண்டசியில் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த டீமோட கேப்டன் விசி பிக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் கண்டிப்பாக சாய் சுதர்சன் ட்ரை பண்ணலாம். கில்லை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கியாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஷாருக்கான் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 மேட்சுமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். ஸோ 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இயர்லியாகவே அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்னால் ரொட்டேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோடய ஆப்ஷன் வந்து ஷாருக்கான் வந்து ட்ராப் தான். ஸோ அதுக்கு பதிலாக சேஃபாக நீங்கள் டேவிட் மில்லர் உள்ளே கொண்டு வரலாம். நல்ல நம்பர்ஸோடு இருக்கார். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 30+ வச்சிருக்காரு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ வச்சிருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா ஒரு தடவை தான் நடராஜன்ட்டு அவுட் ஆகிருக்காரு. ஸோ கண்டிப்பாக குயிக்காக ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்யூ வேர்டு. ஸோ லாஸ்ட்டாக 2 மேட்சாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மேபி டாப் ஆர்டர் சகலானா மட்டும் சான்ஸ் கிடைக்கும். ஸோ மேபி செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஒருவேளை விருதிமான் சகா உள்ளே வந்தால் அவர் கூட நீங்கள் ரொட்டேட்டிங்கில் எடுத்துக்கலாம். பட் கீப்பிங் சிக்ஸில் யார் வராங்கிறத ஆன் டைமில் அப்டேட் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃபான பிக்குன்னு திவாட்டியை எடுத்துக்கலாம், ரஷீத் கான் எடுத்துக்கலாம். ஸோ திவாட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 30+ ஒரு டைம் கிடைக்கும். ஸோ ஷாருக் கானை ட்ராப் பண்ணுறதுனால திவாட்டியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் ஒரு கீ பிளேயர்னு சொல்லலாம். ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது இவர்கிட்ட வரவே மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு ஷேக் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் டீம் அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜிடி வின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர் கையில் தான் இருக்குது மேட்ச் வின் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஃபேவராக வருது, வெனியூ இருக்குது, பிச்சு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இயர்லியாகவே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஜிடி வின் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுற மாதிரி போகும் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ரெட்டி இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபாஸ் அகமது, அப்துல் சமஸ். ஸோ இந்த பிளேயர் ஒரு 30+ ஸ்கோர் பண்ணால் கூட ஸோ அதுலேருந்து பேட் கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 190 கொண்டு வச்சிருவார். வச்சாருன்னா கண்டிப்பாக அவங்க பவுலர்ஸ் குவாலிட்டியாக பவுல் பண்ணும்போது ஜிடி வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. எப்படி பார்த்தாலும் எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு கேம் பிளான் வந்து ஒரு 2 பிளானோட தான் வருவாங்க உள்ளே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேண்டசி மேக் பண்ணும்போதும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் மேக் பண்ணணுங்கிறதுனால தான் டீப்பாக உங்களுக்கு நான் அனலைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 2 பிளேயருமே மஸ்ட் பிக்கு. கண்டிப்பாக ஜிடி வின் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பிளேயரும் அந்த மல்டிபிள் விக்கெட் 2+2 எடுத்தால் மட்டும்தான் நடக்கும். பட் அந்த விக்கெட்டுங்கிறது இயர்லியாகவே எடுக்கணும், அதுதான் நடக்கும். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் வந்து 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு 4 மேட்ச்சில். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 விக்கெட் வச்சிருக்காரு. 100 அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட்விகெட்ஸில். பட் இந்த வெனியூவில் வந்து கண்டிப்பாக நல்லாவே பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. இனிஷியலாகவே கண்டெயின் பண்ணி கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு வேளை கொஞ்சம் ஸ்லாட் மாற்றி போட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா பெரிய இன்னிங்ஸ் போகவும் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி கேம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் இவரோட பவுலிங்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட்விகெட்ஸை பொறுத்த நல்ல நம்பர்ஸ் இருந்தாலும் பட் குஜராத்தை தாண்டி வெளியில் போயிட்டால் அந்த மல்டிபிள் விக்கெட்டுக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு. ஸோ மேட்ச் வந்து வின்னிங் டீம் ஃபேவராக போனால் மட்டும் ஒரு 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைனா ஒரு விக்கெட் ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எஸ்ஆர்ஹெச் டீம் இருக்கிற ஃப்ளோவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டோட்டலாகவே ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக அந்த 2 விக்கெட் கிடைக்கும். டெத்தில் பவுல் பண்ணும்போதும் அடிஷனல் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உமேஷ் யாதவ் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ 19 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்துக்காரு. 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. சேஃபான பிக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் கார்த்திக் தியாகி உள்ளே வராரா, இல்லை அவருக்கு பதிலாக சந்தீப் வாரியர் எடுத்துகிட்டு வராங்களா, இல்லை லிட்டில் எடுத்துகிட்டு வராங்களா பார்த்துக்கலாம். ஸோ லிட்டில் வந்தால் கண்டிப்பாக மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட்
உள்ளே வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்குன்னு பார்த்தோம்னா ஜிடி சைடு வந்து சேஃபான பிக்கு சாய் சுதர்சன் 1, டேவிட் மில்லர் 2, திவாட்டியா 3, ரஷீத் கான் 4, நூர் அகமது 5, மோஹித் சர்மா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும் எடுத்துங்க. உமேஷ் யாதவ் வந்து ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் ரெண்டுமே எடுத்துங்க, கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டில் உள்ளே வந்தாக்கா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஜிடியோட என்னோட பிக்கு. ஸோ இதில் கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா எகெயின் வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிச்சு வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகும்போது அடிஷ்னலாக அந்த 3 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் விசி கொடுத்தாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஹையாக தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது இல்லாமல் போச்சு அவர்கிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு விசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மேட்ச் வந்து ஜிடி ஃபேவராக போனால் மட்டும் அது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா பிளேயராக மட்டும் பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். பட் 150 வந்து பெஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக போகணும், டோட்டலாக வந்து ஸ்கோர் வந்து ஒரு 160 தான் போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ஒரு 160க்குள்ளே மேட்சை முடிச்சுட்டாங்க, எஸ்ஆர்ஹெச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிடி தான் வின் பண்ணும். ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது சுப்மன் கில்லை நீங்கள் ஷுவராக உள்ளே கொண்டு வரலாம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில். ஸோ இதுதான் ஸ்கோர் ஒரு 160+ தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்ல ஃபேண்டஸியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் டீம் வந்து எப்படி மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் விஷயம். பட் என்ன தான் நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்தாலும் நம்பர்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த சேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் சூட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை இருந்தாலும் நீங்கள் ஆன் டைமில் சில அப்டேட்டு, சில இன்புட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு மாதிரி அந்த பிச்சு கண்டிஷன் ஏற்ற மாதிரி மேக் பண்ணும்போது நல்ல வின்னிங்ஸும் கொண்டு வரலாம். பட் எடுவேட்ஸ்னு பார்த்தோன்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன், திவாட்டியா, மோஹித் சர்மா, அபிஷேக் சர்மா, ஹென்ரி கிளாசன், புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸில் டாப்பாக தான் இருக்காங்க. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் தான் விளாட்றாங்க. ஸோ இந்த பிச்சோட கண்டிஷன் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, ஹென்ரி கிளாசனு, நிதிஷ்குமார் ரெட்டி, சபாஸ் அகமது, அப்துல் சமது, டேவிட் மில்லர். ஸோ இந்த பர்டிகுலராக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் மட்டும்தான் ஜிடியோட பிளேயர்ஸ் வந்து நல்ல நம்பர்ஸில் இருக்கார். ஸோ ஆல்மோஸ்ட்டு மீதி பிளேயர்ஸ் எல்லாமே ஃப்ளாப் தான் ஆயிருக்காங்க. ஸோ டெமோன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், ஒரு சேஃபான டெமோ தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன், சுப்மன் கில், டிராவிஸ் ஹெட்டு, சாய் சுதர்சன், அபிஷேக் சர்மா. டோட்டலாக டீம் பார்க்குறச்ச வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபேவராக தான் தெரியும். பட் இந்த ஹை பர்சன்டேஜ் எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத டெலகிராமில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேவிட் மில்லரு, ராகுல் திவாட்டியா, மோஹித் சர்மா, நூர் அகமது எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் விசி பொறுத்த வரைக்கும் காமனாக பொதுவாக எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. பட் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் மேக் பண்ணும்போது மட்டும் டிராவிஸ் ஹெட்டு, சாய் சுதர்சன், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்கோர் தான் போகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து மிடில் ஆர்டர் பேட்டர் வர்றது சேஃபாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்க நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், பேட் கமின்ஸ், ரஷீத் கான்ட்ட போயிடலாம். அதுதான் கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு சூட் ஆகும். ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், மோஹித் சர்மா, அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 160 ஆவரேஜ், அப்படி இல்லைனா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 190 இந்த ரேஞ்சில் வர சான்சஸ் இருக்குது. ரொம்பவே ஹை ஸ்கோர் 200+, 230, 240 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ நீங்கள் ஃபேண்டசியில் வந்து என்ன தான் ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த சீசன் எல்லாமே ஆன் டைமில் பிச்சை பார்த்து தான் அவங்க தான் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாலே பிச்சு ரிப்போர்ட் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத ப்ராப்பராக சொல்ல முடியல. எல்லாமே டோட்டலாக மாறி தான் இருக்குது, 100% ரிவர்ஸாக தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபேண்டசி மேக் பண்ணும்போது மாற்றி யோசிச்சா மட்டும்தான் ஃபேண்டசியில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ ஒரே பேட்டர்னில் மேக் பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து மாறி மாறி தான் வருது ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து ஹை ஸ்கோராக போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் இந்த பேட்டர்னில் தான் எல்லாருமே செட் பண்ணியிருப்பீங்க. பட் இது இப்படியே வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்கு பாருங்கள், ஹென்ரி கிளாசன் 1, டிராவிஸ் ஹெட்டு, சாய் சுதர்சன், ரஷீத் கான், இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹை பிக்கு. கண்டிப்பாக 1, 2, 3, 4 பிளேயர். ஸோ கண்டிப்பாக 4 பிளேயரும் ஃபேண்டஸியில் வரதுக்கு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 99% கம்மி. ஸோ கண்டிப்பாக அந்த 4 பிளேயரில் நம்ம ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ யாரை ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எந்த டீமில் யாரை ட்ராப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, நடராஜன், பேட் கமின்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரியில் வர்றாங்க. ஸோ இந்த 4 பிளேயரும் உள்ளே வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிளேயர்ஸை வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ அப்படி ட்ரிம் பண்ணும்போது நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஒரு ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கும்போது கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட் கொடுத்துருக்கேன், விசி வந்து சாய் சுதர்சன் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் விசி மாற்றணும்னா அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணலாம், ஹென்ரி கிளாசன் ட்ரை பண்ணலாம். இல்லை பவுலிங்கில் போகிறீங்கன்னா
புவனேஸ்வர் குமார் எகைன் வந்து அந்த 4 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு அந்த பேட்டர்னில் போய்க்கலாம். இல்லைன்னா நட்ராஜன்ட்ட போகலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரிடிக்ஷன். கண்டிப்பாக வந்து ஒரு ஆவரேஜ் தான் போகும் அப்படிங்கும்போது இந்த பேட்டர்னில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஆல்ரவுண்டர் செக்ஷன்லாம் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். கேப்டன் வந்து டாப் ஆர்டரில் வந்து அபிஷேக் சர்மா பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக இவர்கிட்டேருந்து ஒரு 30+ தான் வரும், இல்லை ஒரு 50+ அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ கேப்டன் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை வந்து இவர் தான் எடுத்துகிட்டு போக போகிறாரு. விசி ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா டேவிட் மில்லர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பேட் கமின்ஸ் கொடுக்கலாம், புவனேஸ்வர் குமார் கொடுக்கலாம். 2 ஸ்பின்னர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஒரு வேளை இதில் எதாவது மாற்றணும் அப்படின்னா ராகுல் திவாட்டியை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆசிடிஸ் வந்து ஷாருக்கானை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு பேட்டர்ஸ் யாரும் உள்ளே வந்தாங்கன்னா விஜய் சங்கர், அபினவ் மனோகர் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் பெட்டரான ஆப்ஷன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா. ஸோ 3 பிளேயரில் கண்டிப்பாக 2 பிளேயர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்து கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.